எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சட்டவிரோதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி சின்னத்தை உபயோகப்படுத்தியதாக உங்கள் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவர்கள் அதிமுகவுல பயணித்து வேற கட்சியில இணையாதவர்கள் அதிமுக என்கிற கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிற உரிமை உண்டு. அது தேர்தல் சட்டப்படி யாரும் தடை செய்ததில்லை. தங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி கேட்கலாம். அதை நம்ம விளம்பரப்படுத்தலாம், அதற்கு வாக்கு சேகரிக்கலாம். இது தவறு இல்லை. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு நாள் நான் அந்த கூகுள் சர்ச் பண்ற போது அதிமுக என்கிற பெயரில் இருக்கிற வெப்சைட் ஏலத்துக்கு விடப்பட்டிருந்தது. ஒரு பொருள் ஏலத்துக்கு விடப்படுகிற பொழுது அதை ஏலத்தில் எடுக்கிற உரிமை எல்லோருக்கும் இருக்கு. அத 2017 நான் பணம் செலுத்தி ஏலத்துல அதை நான் எடுத்தேன். எடுத்துட்டு எந்த விதத்திலும் அதை தவறாக நான் பயன்படுத்தல. அன்றைய தேதியில நாங்கள் அந்த முன்வைத்த கோரிக்கை என்பது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டார். அதை எதிர்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சட்ட விதிகளை பயன்படுத்தி அந்த வெப்சைட்ல ஏடிஎம்கே அந்த வெப்சைட்ல அந்த எம்ஜிஆர் விதிகளின்படி கொடிப்பிடிக்கிற தொண்டர்கள் முடிவெடுப்பார்கள், அனைத்து அடிப்படை உறுப்பினர்களாலும் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதை ஆதரிக்கிறவர்கள் தங்கள் விவரத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றுதான் அது இருந்தது. அது 2017 மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல போடப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அந்த இணைப்பு இது எல்லாமே நான் ஏற்பாடு செய்யறேன். இன்னும் சொல்ல போனா ஒரு பாஜக டெல்லியிலிருந்து வந்த ஒரு பிரமுகர் இடத்துல எடப்பாடி பழனிசாமி நான் அந்த பிரமுகர் உட்கார்ந்து இருக்கிற பொழுது நான் இன்றைக்கு முதலமைச்சராக அமர்ந்திருப்பதுல ஒரு தூண், நாற்காலியினுடைய 4 தூண்களில் ஒரு தூண் அண்ணன் கே சி பழனிசாமி என்று சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. அதை மறந்திருக்க மாட்டாருன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களிடத்துல பேசி எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வைக்க ஒருங்கிணைப்புக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி இடத்துல கேட்டுக்கொண்டார். அதற்கு ஓபிஎஸ் அவர்களோடு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி அன்றைக்கு திரு முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் ஓபிஎஸ்க்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல 4 மடங்கு செல்வாக்கு இருக்கு, தனித்து நின்று ஆட்சியை பிடித்து விடுவார், அதனால இணையக்கூடாது என்று என் மீது வருத்தம் கொண்டார், கோபித்து கொண்டார், சண்டையிட்டார். அது இன்றைக்கு நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு உடன் இருந்தார்கள். எல்லோருக்குமே அது தெரியும். ஆனா திரு ஓபிஎஸ் அவர்கள் இடத்துல நான் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தி, பிறகு நானும் திரு செங்கோட்டையன் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி அதுல ஓபிஎஸ் ஒத்துக்கல. திரும்ப ஒரு நாள் தலைமைச் செயலகத்துல திரு எடப்பாடி பழனிசாமி என்னை அழைத்தார். அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நான் ஓபிஎஸ் அணியில இருந்தேன். அழைத்து எப்படியாவது கொஞ்சம் உடனடியாக வேகப்படுத்தி அவரை நீங்கள் சமாதானம் செய்து இணைப்புக்கு வழி செய்யுங்கள் என்றார். அதற்கு பிறகு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் பல கட்டமாக நடத்தப்பட்டது. அதற்கு பின்னால 2 கொள்முதல் வியாபாரிகள் இருக்கிறாங்க, மொத்த கொள்முதல் வியாபாரிகள். ஓபிஎஸ் என்னிடத்துல சரி என்று சொன்னதற்கு பிறகு சில வரவு செலவுகளை அந்த கொள்முதல் வியாபாரிகள் பார்த்துக்கிட்டோம். நான் அதுல தலையிட மாட்டேன் என்று நான் தள்ளி நின்னுட்டேன். சுமூகமாக வியாபாரத்தை முடிச்சாங்க. ஓபிஎஸ் ஐக்கியமானார். ஆனால் இந்த 2 பேர்த்துக்கும், ஆனா அன்றைக்கு ஓபிஎஸ்க்கு என் மீது என்ன வருத்தம்னா, ஏதோ நான் சொல்லியிருந்தேன் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கி இருப்பாரு, ஏதோ நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஓபிஎஸ் அவர்களை இணங்க வைத்து விட்டேன் என்று தவறாக புரிந்து கொண்டு
என் மீது வன்மம் பாராட்டினார். இன்றைக்கு சொல்றாங்க 2 பேரும் நாங்க ஒன்னாத்தான் இருந்தோம், ஓபிஎஸ் தவறு செய்து விட்டார், தவறு செய்யலன்னு. இதே ஓபிஎஸ் என்னிடத்துல முடிந்தால் திரு ஓபிஎஸ் அவர்கள் அதை மறுக்கட்டும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை அடிக்கடி சந்திக்கிறீர்கள், நான் பார்த்து கொள்கிறேன் உங்களை என்று அந்த நமது அம்மா பத்திரிகை வெளியிட்டுகிற அந்த நாள், அன்றைக்கு அம்மா அவர்கள் பிறந்த நாள் இதுல ஒட்டி, அன்றைக்கு என்னிடத்துல நேரடியாக எச்சரித்தார். எனக்கு வடியில கனம் இல்லை, அதனால யாரை கண்டு பயம் இல்லை. நான் ஒன்றும் அதற்கு பேசல. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறை நீங்கள் பேசுகிற பொழுது எம்ஜிஆருக்கு நிகராக, அம்மாவுக்கு நிகராக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில வானம் மும்மாறி பொழிகிறது, இவர் சிறந்த தலைவர் என்றெல்லாம் பேசணும்னு சொல்லி அவர் சொன்னாரு. இல்லைங்க, எனக்குன்னு ஒரு பாணி இருக்குது, எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, அதை தாண்டி நான் செய்ய முடியாது என்று நான் சொன்னேன். அப்ப 2 பேருக்கு 2 விதமான என்னை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார்கள். அதற்கு நான் ஒத்து வரவில்லை என்ற உடனே 2 பேரும் சேர்ந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க. அதற்கு பிறகு இவரை கேட்ட அவரும் பாரு, அவரை கேட்ட இவரும் பாரு, அப்படி போச்சு. 2 பேரும், திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு தான் பாதிக்கப்பட்டதுக்கு அவ்வளவு சொல்றாரு. அன்றைக்கு நான் கைது செய்யப்பட்ட பொழுது இந்த பொய் வழக்குல ஓபிஎஸ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், துணை முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட இதை கண்டித்து பேசல. ஆனால் லட்சோப லட்சம் அதிமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல நேரடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இது தவறு. ஊடகங்கள் உறுதுணையாக நியாயத்தின் பக்கம் நின்றார்கள். ஒரு பொய் வழக்குல நான் கைது செய்யப்பட்டேன். எப்படி? அதிகாலை 4:30 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 போலீஸ், ஒரு டிஎஸ்பி தலைமையில 4:30 மணிக்கு கைது செய்யப்பட்டேன். அந்த கைது செய்யப்பட்ட பொழுது நான் நடத்தப்பட்ட விதம் ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொந்தளித்தது. அந்த அளவுக்கு நான் அதுல அவமானப்படுத்தப்பட்டேன். 20 நாட்கள் சிறையில் அடைத்தார்கள். ஜாமீன்ல வெளிவரக்கூடாது என்பதற்கு எவ்வளவு தடைகள் ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு தடைகளை ஏற்படுத்தினாங்க. அதற்கு பிறகு கூட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மனு கோவை நீதிமன்றத்தில் போட்டாங்க. அது தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். அந்த வழக்கை உயர் நீதிமன்றத்துல போட்டு அது நிலுவையில் இருந்தது. அதுலயும் தீவிரமாக இவர்கள் வாதிட்டார்கள். அடுத்து என் மீது குற்றப்பத்திரிகை விரைவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்தார்கள். இவ்வளவையும் நான் செய்த குற்றம், இரட்டை சின்னத்துக்கு வாக்களியுங்கள், இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் விதிகளின்படி அடிப்படை தொண்டர்களால் இந்த இயக்கத்தினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் நான் செய்த குற்றம். ஆனால் அவர்கள் அதுக்கு கொடுத்த ஜோடனை, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு நான் ஒரு போலியாக ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதுல பணம் பெற்றுக்கொண்டேன், லஞ்சம் வாங்கிட்டேன், போலியாக அந்த லெட்டர் பேடு பயன்படுத்துறேன், சின்னத்தை பயன்படுத்துறேன் என்றெல்லாம் ஏதோ இன்னும் நான் கட்சியில பயணிக்கிறேன் என்று பிரச்சாரம் செய்கிறேன் என்று குற்றச்சாட்டு இது பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல அதிமுகவுல சட்ட அமைச்சராக இருந்த திரு சி.வி. சண்முகம் அவர்களை நான் பாராட்டணும். ஏன்னா அவர் நியாயத்தின் பக்கம் நின்றார். டெல்லியில நிக்கி என்று ஒரு தீர்ப்பாயம் இருக்கிறது, அதாவது ஆர்பிட்ரேஷனுக்கு ஒரு தீர்ப்பாயம் இருக்கு. அந்த தீர்ப்பாயத்துல அதிமுக கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமாக பிரதிநிதியாக அவர்
சாட்சியம் அளித்தார். நானும் அதுல இருந்தேன். அப்ப மிக தெளிவாக இல்ல, கே.சி. பழனிசாமி எந்த யாரிடத்திலும் இதற்கு லஞ்சம் பெறல, பணம் பெறல. அடுத்து அவர் அதிமுக உறுப்பினர் அட்டை என்று யாருக்கும் விநியோகம் செய்யல என்று பல இது போன்ற அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை கூறிட்டு, அதிமுக என்கிற அந்த வெப்சைட் அவரிடத்துல இருக்கு, அது கட்சிக்கு கொடுக்கணும், இதுதான் அவர் கேட்டார். இதை எடப்பாடி பழனிசாமி நான் நீக்கப்பட்டதற்கு முன்போ நீக்கப்பட்டதற்கு பின்போ என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். ஏன்னா என்னுடைய நோக்கம் என்பது இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்பதுதானே. ஆனா எங்களுக்கு தேவைப்படுது கொடுங்க என்று கேட்டிருந்தாலும் அதை கொடுத்துட்டு போயிருக்கோம். இது நான் என்னைய பிரகடனப்படுத்திக்கிறதுக்கு நான் அதை உருவாக்கல, செயலாக்கம் செய்யல. சோ அந்த இடத்துல மிக நேர்மையாக, நாணயமாக, நல்லவராக திரு சி.வி. சண்முகம் நடந்துகிட்டார். அன்றைக்கு கூட அவர் திரு எடப்பாடி பழனிசாமி இடத்துல பேசி, என்னிடத்திலும் பேசி, நீங்கள் எல்லாம் இந்த இயக்கத்துல பயணிக்கணும், இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னார். அது குறித்து சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நானும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு கூட அவர் ஏற்பாடு செய்தார். ஆனால் இறுதி நிமிடத்துல எடப்பாடி பழனிசாமி அதை ரத்து செய்தார். அடுத்து அந்த சி.வி. சண்முகம் சொல்றத கூட அவர் எடுத்துக்கல. ஆனால் தொடர்ந்து இந்த வழக்குல என்னை எப்படியேனும் சிக்க வைக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்துல வருகிற பொழுது அந்த வழக்கு இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு கிராமங்கள்ல சொல்லுவாங்க, அதாவது கத்தி எடுத்தவனுக்கு முடிவு கத்தியில தான் இருக்கும். அதுபோல நீதிமன்றங்களை வைத்து தன்னுடைய பொதுச் செயலர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார், உறுதிப்படுத்திக் கொண்டார். இன்றைக்கு அதுல அமர்ந்திருக்கிறார். தொண்டர்கள் அவரை தேர்ந்தெடுக்கல. அதே போல நீதிமன்றத்தை வைத்து திரு ஓபிஎஸ் போன்றவர்களிடத்துல கட்சி வேஷ்டி கூட கட்டக்கூடாது என்று நிலைக்கு அவரை கொண்டு வந்தார். நீதிமன்றத்தை வைத்து என்னை தண்டிப்பதற்கு பல ஊடக விவாதங்கள்ல எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் என்பவர்கள் எவ்வளவு இதை ஒரு கேவலமாக சித்தரித்து திரித்து சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில இந்த இயக்கம் வலுப்பெற உழைக்கிற உண்மையான அதிமுக விசுவாசிகளுக்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். இப்ப நீதிமன்றம் என்ன காரணம் சார் சொல்லியிருக்காங்க உங்கள் மீதான வழக்கை ரத்து செய்வதற்கு? இதெல்லாம் நீங்க நடந்து கொண்ட விதம் சரி, நீங்க செய்ததெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? இல்ல இவங்க சொல்லியிருப்பாங்களா, எப்படி கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் எப்படி இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு? அதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க? இல்ல அதெல்லாம் அதாவது டெல்லி டெல்லியில அந்த நிக்கி என்கிற அந்த இடத்துல சிவில் தாவா ஆர்பிட்ரேஷன் நடக்குது. கட்சி சார்பாக திரு சி.வி. சண்முகம் அதிமுக கட்சிக்கு அதிகாரப்பூர்வமானவராக அந்த இடத்துல சாட்சியம் அளித்திருக்கிறார். இல்ல அவர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதலோட தானே வந்திருப்பாரு. ஆமா, அவருக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்திருக்கிறார். அப்ப அதுல என்கிட்ட விளக்கங்கள் கேட்டாங்க, என்னுடைய வழக்கறிஞர் அவர்களிடத்துல விளக்கம் கேட்டாங்க. 2 தரப்பு நியாயங்களையும் பரிசீலனை செய்து ஒரு 90 பக்கமோ 100 பக்கமோ என்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்பது இந்த வெப்சைட்டை அந்த கட்சி கேட்கிற பொழுது நீங்க கொடுக்கணும் என்று உத்தரவிட்டு இருந்தாங்க. அது சட்டப்பூர்வமான சிவில் தாவா. அது இப்ப டெல்லியில அப்பீல்ல இருக்குது. சோ அந்த நடவடிக்கை தான் சரியான நடவடிக்கை. அது இருக்கிற பொழுது இது போன்ற கிரிமினல் நடவடிக்கையை ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு நபர் தொடர்ந்தது தவறு என்கிற அது இன்னும் விளக்கமாக அது உத்தரவு வந்தால்தான் நமக்கு தெரியும்.
இன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அந்த ஆர்டர் காப்பி நமக்கு கையில கிடைக்க பெறுகிற பொழுதுதான் அதுல என்னென்ன கருத்துக்கள் கூறப்பட்டு இருக்கிறது என்பது தெரியும். ஆனா வழக்கமா என்னன்னா, நான்லாம் அதிமுகவுக்கு முன்னாடி சோசியலிஸ்ட் கட்சி திமுக என்று நான் அரசியலை பார்த்திருக்கிறேன். 70கள்ல இருந்து பார்த்திருக்கிறேன். 72ல இருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரே வெட்டு குத்து அடி அந்த மாதிரி ஒரு நேரடி தாக்குதல்கள் அரசியல்கள் இருக்கும். ஆனால் 80க்கு பிறகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சர்டு பாலிடிக்ஸ். அரசியல் என்பது ஒரு கொள்கை சார்ந்தது, ஒரு சித்தாந்தம் சார்ந்தது. நாம ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றோம், ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றோம், ஒரு தலைவரை ஃபாலோ பண்றாங்க, இன்னொருவர் வேறொன்றை ஃபாலோ பண்றாங்க. அதற்காக நாம் இருவரும் தெருவில் இறங்கி கட்டி பிடிச்சு சண்டை போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நண்பர்களாக இல்லாவிட்டாலும் தனிப்பட்ட அளவுல விரோதிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற பண்பாட்டையும் பக்குவத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக தொண்டர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். அந்த அடிப்படையில தான் மேடை நாகரிகமாகட்டும், அல்லது சில முதல்ல எல்லாம் கல்யாண காட்சி கூட யாரும் போக மாட்டாங்க, துக்க விஷயங்களுக்கு கூட போக மாட்டாங்க என்று இருந்த இடங்கள்ல ஒரு நல்ல நாகரிகத்தை கத்துக் கொடுத்தாங்க. ஆனா இங்க துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, நான் பயணித்த 50 ஆண்டு காலம் பயணித்த கட்சி ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இந்த கட்சிக்கே தொடர்பு இல்லாதவர், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது எனக்கு கீழே அதே நாடாளுமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், என்னிடத்துல அவர் வேண்டுகோள் விடுத்து இந்த கட்சியை இணைத்து தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர், தன்னுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறது என்கிற ஒரே அடிப்படையில் ஒரு சர்வாதிகாரமாக நான் நினைத்தால் யாரையும் சிறைப்படுத்த முடியும் என்று வழக்கு முந்தைய நாள் இரவு பதிவு செய்து, அடுத்த நாள் அதிகாலை 4:30 மணிக்கு ஒரு டிஎஸ்பி தலைமையில ஒரு பெரிய பட்டாலியனை அனுப்பிச்சு 20 நாள் சிறை வைத்து, அதுக்கு ஜாமீன்ல வரக்கூடாது என்று ஆட்சேபனைகள் செய்து, திரும்ப பிணையில வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பிணையை ரத்து செய்ய வேண்டும் ஜாமீன என்று வழக்கு போட்டு விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இவ்வளவு ஒரு வன்மம், சொந்த கட்சிக்காரன பழிவாங்குகிற இந்த வன்மம் நிச்சயமாக நீங்கள் எதை அடுத்தவருக்கு பரிசாக வழங்க நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு பரிசாக வந்து சேரும். நீங்க எப்படி 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துல பலரை ஆட்டு வைத்த திரு சசிகலா அவர்கள் ஒரு வழக்குல சிறை சென்ற பொழுது அவர் இந்த இயக்கத்திலிருந்து உதாசீனப்படுத்தப்பட்டு அடுத்த தலைமை உருவானதும் அந்த நாள் மிக அதிக தூரத்தில் இல்லை என்பதுதான். நீங்க அரசியல்ல கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் வன்மமும் குரோதமும் ஒரு அடுத்தவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற அந்த ஆணவமும் தன் பக்கம் திரும்பும். ஆனால் இவர் இன்றைக்கு என்ன புத்திசாலித்தனமா நினைச்சுக்கிறாருன்னா, சென்ற 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தோம், எவ்வளவோ அதுல செஞ்சோம், பல வழக்குகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறைமுகமான ஒரு உறவை வைத்துக் கொண்டோம். இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார், திரு ஸ்டாலின் அவர்கள், 90 நாளில் இவர்களை நான் கைது செய்வேன், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உண்மை குற்றவாளிகள் அடையாளம் காட்டப்படுவார்கள், அம்மா அவர்கள் மரணத்துல இருக்கிற மர்மம் வெளிக்கொண்டு வரப்படும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுல எதுவுமே நடக்கல. அதே போல மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியில் எடுக்கணும், ஏதோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுங்கிறாங்க, அது சுகாதார விஜயபாஸ்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கு என்று சொன்னாங்க.
பல இன்கம் டேக்ஸ் அவரிடத்துல கையும் களவுமாக 10 கோடிக்கு உண்டான அந்த 80 கோடிக்கு ஏதோ நினைக்கிறேன் அந்த எங்கெங்க எல்லாம் பணம் பெறப்பட்டது கொடுக்கப்பட்டதுங்கிற அந்த விவரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் மீது எந்த ஒரு கைது நடவடிக்கையோ சட்ட நடவடிக்கைகளோ எடுக்கப்படல. அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆன்மா நிச்சயமாக இதை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கும். இதற்கு உரிய பதில், உரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அன்றைக்கு நீங்கள் நடத்தப்பட்ட அந்த விதம் அது யாராலையும் மறந்திருக்க முடியாது. தமிழ்நாடு தொலைக்காட்சிகள்லயே அதுதான் அன்னைக்கு ஹாட் டாபிக்கா போயிருந்து பெரிய கண்டனங்கள்லாம் வந்துச்சு. இன்னைக்கு இதுல இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கீங்க. அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. புகழேந்தி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, அந்த காவல்துறை அதிகாரி மீது வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எதுவும் மான நஷ்ட வழக்கு மாதிரி எதுவும் தொடர வாய்ப்பு இருக்கா நீங்க? இல்ல, நான் எடப்பாடி பழனிசாமி இல்ல. ஏன்னா அதாவது அந்த குரோத மனப்பான்மை, அந்த விரோத மனப்பான்மை, இல்ல அதாவது எதை செய்தாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது நான் எல்லாம் எம்ஜிஆரை பார்த்து கட்சிக்கு வந்தேன். ஏதோ ஒரு வழக்குல காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஒரு கொலை வழக்குல காப்பாற்றிக் கொள்வதற்காக அடைக்கலம் தேடி அதிமுகவுக்குள்ள வரல. என்னுடைய 9வது வயதுல நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு அவர் திமுக இருக்கிற பொழுது நான் அவரை சந்திக்கிறேன். 22வது வயதுல கல்லூரி மாணவனாக நான் சந்திக்கிறேன். என்னை இளைஞரணியில அவர் மாவட்ட துணை செயலாளராக நியமனம் செய்கிறார். மிக சிறிய வயதில் சட்டமன்ற உறுப்பினராக என்னை அவர் அடையாளப்படுத்துகிறார். அப்படி இந்த இயக்கத்தோடு ஒன்றி பின்னி பிணைந்து வாழ்க்கையில் ஒரு 50 ஆண்டு காலம் பயணிக்கிற பொழுது இந்த இயக்கத்தை தவிர எங்களுக்கெல்லாம் வேற ஒரு சிந்தனையே வந்ததில்லை. ஆனால் கொள்கை ரீதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதோ அம்மா மீதோ எந்த பற்றும் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த கட்சிக்குள்ள வர்றவங்க இது போன்ற குரோத மனப்பான்மையில் நடந்து கொள்கிறார்கள் என்பது மிகுந்த வேதனை அளிக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி.